சர்ப்ரைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி சும்மா உருளைக்கிழங்குல வச்சு செய்யப்படுற மாதிரி நல்லா தெரியுது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப போனாங்கல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்ட்டு அவங்கள செலிப்ரேஷன் கூப்பிட்டா நாங்கள் என்னமோ திரும்ப கேமுக்குள்ளே வந்து கேம் ஆடுறோம் அப்படின்ற மாதிரி உருளைக்கிழங்குல குழப்பி விட்டு காணவனத்தை பணப்பிட்டி எடுக்க வச்சிட்டாங்களா. அந்த காண்டு நம்மளுக்கு இருக்குதோ இல்லையோ அவருக்கு இருக்குது போல. எனக்கு செம்ம காண்டு இருக்குது. அவங்க எல்லாம் நேரில் கேட்குற மாதிரி இருந்தால் வச்சு பொழதெல்லாம் நம்மளால முடியாது. காணும் அவரால் முடியல இன்னும் செய்ய போகிறாரு போல. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அவங்கள வந்து செலிப்ரேஷன் ரவுண்டு கூப்பிட்டாங்க. வந்து ஜாலியாக இருந்துட்டு சும்மா அவங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு ஃபன்னு இன்னும் பண்ணின்னு போனோம். ஆனால் உள்ளே வந்தது எல்லாமே வன்மத்தை கக்கி கண்ணா பின்னான்னு பேசி இந்த தர்பீஸ் பார்த்தீங்கன்னா சபரி தான் வின்னர்ட்டு சபரி ஜெயிக்கூடாம கூட பண்ணுறோம் போல அந்த ஆள் பேசி. ஏன்னா சபரி டைட்டில் வின்னர் சொல்லி காணாம இப்போ பணப்பெட்டி எடுக்க வச்சிட்டாங்கல்ல. அது நம்மளுக்கு மட்டும் வருத்தம் கிடையாது, பிக் பாஸுக்கும் வருத்தம். அதாவது விஜய் சேதுபதிக்கும் வருத்தம்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அவர் பேசும்போதே தெரியுது. ஏன்னா உள்ளே போனவங்க அவங்க என்னமோ கண்டஸ்டன்ட்டு திரும்ப ரீகேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க. உள்ளக்கிரனில் வந்து சுத்த விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு உள்ளே வந்திருக்க அந்த 6 பேருக்கும் பழக்க அடி இருக்குதுன்றது மட்டும் நல்லா தெளிவாக இருக்குது. கேட்கணுங்க, கேட்டால் தானே. ஏன்னா உள்ளே போனவங்க வந்து எனக்கு வேணாலாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம கோபம் வருது. ஏமா நீ பொய்யா சொல்லி சுற்றி கிடக்குற, நீ இன்னத்துக்கு உள்ளே போயிட்டு திரும்ப கேம் ஆடுறன்ட்டு இப்போ கண்டஸ்டன்ட் மாதிரி நடத்துக்குது. அவங்கள வந்து கண்டஸ்டன்ட் தான். முன்னாடி வெளியில் போனால் அவ்வளோதான், திரும்ப உள்ள வரும்போது கெஸ்ட்டு தான். அதை ஃபஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தால் நான் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் நேற்று பார்த்தீங்கன்னா தர்பீஸ் நானும் கண்டஸ்டன்ட் தானே, எனக்கு சாப்பாடு கொடுக்கிட்டு ஒரு சாப்பாடுக்கு ஆட்சிக்கு நேற்று வந்து சண்டை வந்தது. அதெல்லாம் பார்க்குறது நம்மளுக்கு வெறுப்பாக தான் இருந்தது. ஸோ அதே தான் அவங்களுக்கு தோணியிருக்கும். இன்றைக்கி விஜய் சேதுபதி இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக அடிப்பாருன்றது நல்லா தெரியும். வியன்னாக்கெல்லாம் புழக்கே இருக்குது. அதே போல் அரோராக்கு அந்த பணப்பெட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்களா, பணப்பெட்டி எடுக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு டார்கெட் பண்ணி கானவனத்தை எடுக்க வச்சதும் சரி, உள்ள தர்பீஸ் வந்து இந்த மாதிரி வந்து பேசி ட்ரிகர் பண்ணி கானவனத்தை பணப்பெட்டி எடுக்க வச்சதும் சரி, அதெல்லாம் வந்து இன்னைக்கு கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கானவனத்துக்கு வந்து செட் ஆஃப் பண்ணல. ஸோ அதனால் அவர் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவரை நிற்க வச்சு அவருக்கான அந்த வீடியோலாம் போடுவாங்க. ஸோ அந்த வீடியோலாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வழி அனுப்புவாங்க. அஃபிஷியலாக வந்து அவர் இன்றைக்கி தான் வந்து வெளியில் போவார். சனிக்கிழமை எபிசோடில் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளக்கிற ஃப்ரெண்ட் அவங்கள கூட நான் பேசிட்டு வெளியில் போவார். வெளியில் போயிட்டு அடுத்த வாரம் வருவாரா உள்ளன்றது நம்மளுக்கு தெரியாது. அது அவரோட முடிவும் உள்ளே இருக்க பிக் பாஸோட முடிவும். ஸோ அது என்னவா நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் ப்ரோமோவில் இவ்வளோ தான் சம்பவம். அடுத்து வந்து செகண்ட் ப்ரோமோ வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா இன்றைக்கி சாண்ட்ரா வெளியில் தூக்கி போடப்பட்டார் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுது. ஸோ இன்றைக்கி ஒருத்தரும் நாளைக்கு ஒருத்தரும் வெளியில் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 எவிக்ஷன் இருக்குது. இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று. எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாம். ஆனால் சாண்ட்ரா மட்டும் போகிறது உண்மை. ஸோ நாளைக்கு யார் போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்லாம் உங்களுக்கு என்ன மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் லைவ் அப்டேட்டோட உங்களுக்கு வந்து பார்க்குறேன்.